ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். கனவா மீன் வறுவல் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். கனவா மீனை வந்து தலைப்பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். கனவா மீனில் தலையும் யூஸ் பண்ணலாம், தலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சா இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சாச்சு. அடுத்ததாக கனவா மீனை வந்து சேர்த்துடலாம். கனவா மீனை வந்து சேர்த்ததுமே கொஞ்சம் நேரத்துலேயே அதிலேருந்து தண்ணி வந்து ஊறி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கனவா மீனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா கடாயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுலேருந்தே தண்ணி ஊறிட்டே இருக்கும். அந்த தண்ணியிலே இதை வேகட்டும். லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நிறைய ஊறி இருக்குது. இப்போ இதை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை வந்து வேகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் நாம் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடியே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசால் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த மஞ்சள் தூளை நம்ம முதல்ல சேர்க்குறதுனால அந்த கனவா மீன் பார்த்திங்களா நல்லா கலராக இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக விடணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இடையிடையே கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து வறுக்க வேண்டாம். அப்போ வந்து ஹார்ட் ஆயிரும். ஒரு 7 இல்லைன்னா 8 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வறுவல் வந்து சூப்பராக தயாராகிடும். ரசம் சாதத்தோட கனவா வறுவல் வந்து சூப்பரான காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடைசியாக இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.